இங்கே கவனிங்கம்மா. ஒரு கதை. ராசாத்தி பாட்டி. ராசாத்தி பாட்டி தனியாக இருக்கிறார். பாட்டி ஒரு கடைக்காரர். பாட்டியின் கூடைதான் அவருக்கு கடை. பாட்டியின் தலையில் கூடைக்கடை. பள்ளிக்கு நடந்தே போவார். பள்ளிக்கு முன் புளிய மரம். இதுதான் பாட்டியின் இடம். கடை விரித்து வைப்பார் பாட்டி. பாட்டியோட கடையில் பென்சில், ரப்பர் பேனாலாம் இருக்கும். அது மட்டும் இல்லை, குச்சி மிட்டாய், கலர் மிட்டாயும் இருக்கும். ஆடு மிட்டாய், குருவி ரொட்டி, கல்கோனாவும் இருக்கும். நெல்லிக்காய், மாங்காய், சீத்தாப்பழம், சப்போட்டாவும் வைத்திருப்பார் பாட்டி. 1 ரூபாய் பலூன் கிடைக்கும். 5 ரூபாய்க்கு காத்தாடி, 10 ரூபாய்க்கு பம்பரம், இன்னும் எத்தனையோ இருக்கும். பாட்டியை சுற்றி பிள்ளைகள் தீனி வாங்கி கொண்டே இருப்பார்கள். பள்ளி மூடும் நேரமும் கடையும் மூடும் நேரமும் ஒன்றா இருக்கும். பாட்டி வீட்டுக்கு கூடையை தூக்கிட்டு நடந்தே போவார். பாட்டி கூடையில் எவ்வளவு பொருள் இருக்கும் தெரியுமா? காசு டப்பாவை எடுத்து காசை எண்ணி எண்ணி வைப்பார் பாட்டி. சோறு சமைத்து உண்பார், பாய் விரித்து படுப்பார். இதுதான் ராசாத்தி பாட்டி. உங்களுக்கு பிடிச்சிருக்கா?